ஆயத்தமாவோம், மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். இயேசுவின் வருகைக்கு வந்துட்டா. Praise the Lord, Sister Sukumari. Praise the Lord. Praise Lord, brother. உங்களுக்கு நேரம் என்ன இலங்கையில? 7:10 brother, 7:10. ஓகே, இப்போ உங்களோட ஒப்புக்கிற சிஸ்டர் இங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஓகே, தேங்க் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கான தலைப்பை நான் தருகிறேன். ஆபிரகாம் பரீட்சிக்கப்படல் என்ற ஒரு காரியத்தோடு நான் உங்களோடு இந்த வேத தியானத்தை ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 21வது அதிகாரத்தையும் பார்ப்போம். என்றால் ஆபிரகாம், அதாவது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்ததின்படி, ஏற்கனவே அங்க அவர் சொல்லி இருக்கிறாரு, அதாவது வானத்தின் நட்சத்திரங்களை போல உடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்பதாக. அவர் ஆபிரகாமை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் பாருங்க, ஆபிரகாம் அதாவது விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்த பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் அவரை அழைத்து அவரோடு பேசினார் இல்லையா? அவரோடு பேசி சொன்னார், ஆபிரகாமே, அவர் பிள்ளை இல்லாத இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே இல்லையா? அவர் பிள்ளை இல்லாத இருக்கின்ற பொழுது அவர் அப்பாவிடம் சொல்லுகிறார். அப்பாருங்க, ஒரு காரியத்தை அவர் சொல்றார். அவரு ஆண்டவரோடு பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை. அந்த காரியத்தை நான் பார்ப்போம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம் விதமாக சொல்லுகிறது பாருங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவே? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கூரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். இப்ப ஆபிரகாமுக்கு அந்த அவர் எல்லாமே சொத்து சுகங்கள் எல்லாமே உள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு நபர் தான். ஆனாலும் அவருக்கு ஒரு குறை இருந்தது, பிள்ளை இல்லாமல் இருந்தது இல்லையா? ஆகவே பிள்ளை இல்லாத குறை ஒன்றுதான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கு போய் கேட்கிறார். ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசும் பொழுது கேட்கிறார், எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, என்னுடைய வீட்டிலே வளருகிறவன் தான் என்னுடைய சுதந்திரவாளியா இருக்கிறானே ஆண்டவரே என்பதாக அப்பாவிடம் பேசுகிறார். அப்ப அதுக்கு சொல்லுகிறார் 3வது வசனத்தை பாருங்க. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் வரவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பாவிடம் அவன் நிமித்தமாக தன்னுடைய குறையை சொல்லுகிறார். எனக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் அப்பாவிடம் சொல்லுகிறார். பாருங்க, அதன் பின்பதாக அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன நாளை கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பாருங்க என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களை நீ என்ன கூடுமானால் நீ என்ன இவ்விதமாக உன் சந்ததி பெருகும் என்பதாக அங்கு சொல்லப்பட்ட அந்த வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளே இங்கு ஆபிரகாம் விசுவாசிக்கிறார், முழு மனதோடு விசுவாசிக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், இது எனக்கு நடக்கும் என்பதாக. ஆகவே அந்த காரியத்தின் பின்பதாக பாருங்க, அது அப்படியே இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே 21வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் சொல்லுகின்றபடி சாராள் பேரில் கடாட்சமானால், கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தரல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது கர்த்தர் அதாவது மனுஷன், அதாவது
அதாவது மனமாற மனுஷர் அல்ல இல்லையா? அது அவர் தேவனாக இருக்கிறார். அப்ப மனிதர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அடுத்த நாள் மனம் மாறி இன்னொரு வார்த்தைய அப்படி சொல்லுவோம். இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு அது வேணாம், நாளைக்கு வேற விதமா எப்படியாக சொல்லுவோம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராய் கர்த்தர் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே கண்டெடுத்து அங்கு வைத்து தகப்பன் ஒரு நாளும் அவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆபிரகாமுடைய இருதயத்தை கர்த்தராகிய ஆண்டவர் காண்கிறவராக இருக்கிறார். அவனுடைய விசுவாசத்தை, அவர் மேல் வைத்த அந்த நம்பிக்கையை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்விதமாக தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படுகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரை நம்புகிறோமா? அவர் சொல்லுகிற வார்த்தையே இது நடக்கும் என்பதாக ஆபிரகாமை போல நாங்கள் விசுவாசிக்கிறோமா? இல்லையா? இங்க நாங்கள் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமான ஹல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு கர்த்தராகிய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் இல்லையா? ஆகவே அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அங்கு காரியங்கள் விதமாக நடக்கிறது. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு 100 வயது. அப்ப ஆபிரகாமோட 10 வயதுக்கு இளமையானவங்க தான் சாராள் அங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே அவளுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு அங்க 100 வயதாக இருக்கிறது. பாருங்க 100 வயதுக்கும் 90 வயதுக்கு இடையிலான வித்தியாசங்களை. ஆகவே எல்லா நரம்பு நாளங்கள் எல்லாம் செயலிழந்து போய் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இதே போலத்தான் நீங்கள் எடுத்து வாசிங்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே அங்கு என்ன நடக்கிறது என்றால், திரளான ஒரு மக்கி போன எலும்பு கூட்டங்களின் மத்தியிலே ஆண்டவராய் கர்த்தர் அந்த இடத்துல இறங்குகிறார். எலும்பு கூட மக்கி போய் அங்க டஸ்டாக இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு அந்த பிரேத அந்த செமெட்ரிக் இல்லையா, கல்லறை, பெரிய பெரிய ஒரு கல்லறை தோட்டத்துக்கு அவர் கொண்டு போறார். அதாவது எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளுக்கு அந்த எசேக்கியாவை அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போனவர் சொல்றாரு, நீ இப்பொழுது இந்த எலும்பு, இந்த மக்கி போன எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லு என்பதாக சொன்ன உடனே என்ன நடந்தது? பெரிய ஒரு காற்று வந்தது. அந்த காற்று அந்த பூமியை அப்படியே அங்கு காற்றின் அந்த வேகமானது பூமியை அப்படியே மூடிக்கொண்டது. ஆக மரித்து போனவர்கள் எல்லாம் உயிரோட அப்படி எழும்பி கர்த்தருடைய பிள்ளைகளை சேனைகளாய் எழும்பி அங்கு ஆண்டவரை துதித்தார்கள். மக்கி போன எலும்புகளின் மத்தியிலே, உயிரற்ற அந்த சடலங்களின் மத்தியிலே, அங்கு எலும்பு கூட்டுல ஒரு ஒண்ணுமே இல்லை இல்லையா, ஒரு புழுதி, அதன் மத்தியிலே தேவன் கிரியை செய்வார் என்றால் உங்களின் மத்தியிலும் என்னுடைய மத்தியிலும் என் ஆண்டவர் கிரியை செய்ய அவர் வல்லமையில தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பாருங்க, ஆண்டவராய் கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தராகிய ஆண்டவர் நிறைவேற்றத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அதான் அவர் ஏதாவது ஒரு காரியத்தை எங்களுக்கு சொன்னார் என்றால் அதை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நிறைவேற்றி முடிக்கும் அளவும் அவர் எங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆக இங்கு சாராளுக்கு அங்கு பாருங்க ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த நேரத்திலே ஆபிரகாமுக்கு 100 வயது. அந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க 6வது வசனத்தை, அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள் என்பதாக அங்க சொல்லுகிறார் இல்லையா. சொல்ற ஒரு காரியத்தை அங்க நாங்க பார்க்கிறோம் இல்லையா. சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றால். அல்லேலூயா. பாத்தீங்களா, சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள்னு யார் சொல்லுவா? அந்த அளவுக்கு வயது சென்று போயிட்டு அவருக்கு 100 வயது. பாருங்க, ஒரு அழகா பேசுறா. அவருக்கு 100 வயது ஆகும் பொழுது ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இங்க ஈசாக்கு பிறந்து விட்டார். அங்க பாருங்க, பிள்ளை வளர்ந்து பால் மறந்து, ஈசாக்கு பால் மறந்தனால ஆபிரகாம் பெரிய விருந்து பண்றான். எல்லா காரியங்களும் நடந்து அந்த குடும்பத்திலே ஒரு கலகலப்பு தோன்றுகிறது, ஒரு சந்தோஷம் தோன்றுகிறது, ஒரு மனமகிழ்ச்சி. காலையில எழும்புன குழந்தையிட
குழந்தையோட விளையாடுறாங்க, சிரிக்கிறாங்க, பார்க்கறாங்க, எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனிடத்துல இருந்த அந்த அன்பு ஆபிரகாம் இடத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து போகிறது. ஏன்னா தேவன் மேல் செலுத்தின அன்பு, அந்த விசுவாசம் எல்லாம் இருக்கவே இருக்கிறது. ஆனாலும் இங்கே பார்க்கின்ற பொழுது குடும்பத்திலே மனமகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த அன்பெல்லாம் 2 பேரும் அவருடைய அன்பை அப்படியே ஈசாக்குக்கு அப்படியே கொடுக்குறாங்க. கொடுத்து இரவும் பகலும் பிள்ளையிட அந்த மழலை சத்தம், அது நடக்கிறது, எழும்புறது, இல்லையா, அது தவழ்ந்து போறது, இவ்விதமான காரியங்களை இவர்கள் கண்டு ரொம்ப பரவசம் அடைகிறார். எத்தனையோ வருஷ காலமாக அவர்கள் காத்திருந்த அந்த காத்திருப்பு மகிழ்ச்சியாக மாறுகிறது. பாருங்க, இங்க ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்னவென்றால், அப்பா பார்க்கிறாரு, வானத்தில் இருந்து அப்பா கீழே பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை நோக்கி பார்க்கிறாரு. அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, துக்கப்பட்டார். என்ன தெரியுமா? என்னை தேடுகிற உணர்வு உள்ளவன் ஒருவன் உண்டோ என்று பார்க்கிறாரு. யாராவது என் பிள்ளை என்னை தேடுறாங்க. காலையில எழும்பணும்னு என்ன செய்யறோம்? வேதம் வாசிக்க சில கிறிஸ்தவ பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. காரியங்களை செய்துட்டு எழும்பியாச்சு, வேலைக்கு போறாங்க, ஸ்கூல் போற பிள்ளைய போறாங்க. வீட்டுல இருக்கிற இல்லையா அம்மாமாரோ ஆண்டிமாரோ எல்லாம் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? ரைட், அவங்க எல்லாம் போயிட்டாங்க. வீட்டு வேலைகளை பார்க்கணும், கடைக்கு போகணும், சாமான் வாங்கணும், சமைக்கணும், உடுப்பு வாங்கணும், கடைக்கு போகணும், அங்க இங்க. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைதான் திரும்ப 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 நாம செய்து கொண்டே இருக்க. அந்த வட்டத்துக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த வட்டத்துக்குள்ளே தான் எங்களை வாழ்க்கை அமைக்கிறதாக இருக்கிறது. அப்ப காலையில பாருங்க, எல்லா வேலையும் செய்து முடித்து, ஐயோ உடம்பு டயர்ட். ராத்திரி நேரங்களில் ஒரு ஜெபம் வைக்கிறதா? இல்ல, கிடையாது. ஒரு குடும்ப ஜெபம் கிடையாது. டயர்ட், சரியான களைப்பு, அப்படியே தூங்குறது, காலையில எழும்புறது. இவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையும் போய் கொண்டிருக்கிறது இல்லையா? கர்த்தரை தேடாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்காத ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனோடு பேசாவிட்டால் அதுதான் பெரிய பாவம். பாவம்னு சொன்ன வேற, ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரித்து மனம் திரும்பி அப்பாவுடைய சமூகத்துக்கு போக முடியும். ஆனால் ஒரு பெரிய பாவம் இருக்கிறது. அப்பாவோடு பேசாத நாளெல்லாம் பாவம் செய்கிறோம் நாங்க இல்லையா? ஆகவே அவரோடு பேசணும், அவரோடு உறவாடணும், அவரோடு நிறைய காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். விடுதலை கேட்டு ஜெபிக்க வேண்டும், வெற்றி கேட்டு ஜெபிக்க வேண்டும். அதைத்தாங்கப்பா, இதை தாங்கப்பா என்று சொல்லி நாங்கள் அவரோடு ஒரு உறவை எப்பொழுது வளர்த்து கொள்ளுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்வார்? என் பிள்ளை என்னோட தான் இருக்கிறான். ஆகவே இங்கு ஆபிரகாம் சாராலும் பிள்ளையோடு அவர்களுடைய உலகம் போய்கொண்டு இருக்கிறது, கழிந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அவர் என்ன பார்க்கிறாரு? ஒரு சோதனையை போட்டு பார்ப்போம், என்ன நடக்குது. இருதயத்தை சோதிப்பதற்காக அவர் ஒரு சோதனையை அங்கு கொடுக்கிறார் இல்லையா? 22வது அதிகாரத்துல பாருங்க, சிறிது காலத்தின் பின்ப குழந்தை வளர்ந்து ஒரு அளவு வளர்ந்ததன் பின்பதாக இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான் சொல்றாரு. சிறு காலத்தின் பின் தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை பரீட்சிப்பதற்காக, சோதிப்பதற்காக ஆபிரகாமே என்று அவர் கூப்பிட்டார். அதுக்கு அவன் இதோ நான் இருக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க 2வது வசனத்தை, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய, பாருங்க அவர் எப்படி சொல்றாரு? அவர் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்குத்தான் நாங்க இவ்விதமாக இருக்கிறோம். அவர்தான் ஒளிபீடத்தில் இருந்து அந்த கருவை அப்படி எடுக்கிறாரு, பாக்குறாரு. அவர் எல்லாம் அவருக்கு தெரியும், இந்த போகுது என்பதாக பார்க்கிறாரு. எல்லா காரியங்களும் விதமாக இருக்கிறது. ஆக என்ன நடக்கிறது என்றால், அந்த கருவை சாராளுக்குள்ள வைக்கிறார் இல்லையா? அவரை அழகு பார்த்தவங்க பிள்ளைகள் தான் நாங்க, அவர் பேசின பிள்ளைகள் தான் நாங்க இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக அவர் அழகு பார்த்து எங்களை என்ன செய்கிறார்? அங்க கொடுக்கிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு. அவருக்கு தெரியும். இப்ப இவங்க தனக்கு கிடைச்ச பிள்ளை என்ன செய்யறாங்க? நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். பாருங்க, இப்ப கூப்பிடுறாரு பாருங்க, எப்படி அழகா சொல்றாரு. உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிட. எப்படி இருந்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆபிரகாமுக்கு இல்லையா? கூட்டிக் கொண்டு போய் அங்கே நான் உனக்கு சொல்ற இடத்துல மலை ஒன்றுல
அவனை தகன காணிக்கையாக பலியிடு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அப்படியே உள்ளமெல்லாம் ஒட்டஞ்சு போயிருக்கும் இல்லையா? ஆனாலும் என் தேவனாய கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் ருசித்திருக்கிறார். அவர் எப்பேற்பட்டவர் என்பதை அவர் ருசித்திருக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு அங்கு என்ன செய்கிறார்கள் புறப்பட்டு போனான். 3ஆம் நாள் இப்ப பிரயாணம் எவ்விதமாக இருக்கிறது? 3 நாள் பிரயாணமாக இருக்கிறது. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே பாருங்க, 3ஆம் நாளிலே தொடருங்க குமாரி. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். தூரத்துல 3 நாள் பிரயாணமாக அவர்கள் போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 நாள் பிரயாணம் போனதன் பின்பதாக தூரத்துல பாக்குறாரு அந்த மலைய. பார்த்து பாருங்க, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். அல்லேலூயா. அவர் பாருங்க அவருடைய விசுவாசத்தை. நீங்க 2 வேலைக்காரர்களை கொண்டு போறாங்க, கழுதைகளை கொண்டு போறாரு. நீங்க இங்க இருங்க, நான் என் பிள்ளையோட நான் போய் அங்க தகன பலிகளை செலுத்தி விட்டு என் பிள்ளையோடு திரும்பி வருகிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்று. அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அப்ப பேசுறான் இல்லையா? அவன் பேசுறான் அந்த காரியங்களை குறித்து. கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, தகன பலிக்கு தேவையான கட்டைகள் இருக்குதப்பா, நெருப்பு இருக்குதப்பா, எங்க ஆட்டுக்குட்டியை காணலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டு குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பணிவிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை விட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனான வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். அல்லேலூயா. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்திலிருந்து நாங்கள் என்னத்தை படித்துக் கொள்கிறோம், என்ன காரியங்களை கற்றுக்கொள்கிறோம்? கர்த்தராகிய ஆண்டவர் மேல் எங்களுடைய முழு விசுவாசமும் இருக்க வேண்டும். அவரை நம்ப வேண்டும். கண்ணுக்கு புலப்படாத ஒரு கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவரை நம்ப வேண்டும். நாங்கள் அவருடைய பாதைக்குள்ளே நாங்கள் வந்து விட்டோம் என்றால், அவருடைய மார்க்கத்துக்குள்ளே நாங்கள் வந்து விட்டோம் என்றால் அவரைத்தான் நம்பணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரைத்தான் முழு மனதோடு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய பாதையில் தான் நாங்கள் நடக்க வேண்டும். பாருங்க, இந்த உலக, அதுதான் அப்பா சொல்கிறாரு, இந்த உலக சிநேகம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதாக. உலக சிநேகம் அப்பாவுக்கு அருவருப்பு என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் படைத்த அந்த தேவாதி தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரோடு கூடிய அந்த உறவை எப்பொழுதும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும்? வேத வார்த்தையின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் அந்த உறவை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையா? அவரை நேசிக்காமல் நாங்க ஒரு நாளும் பரலோகத்துக்கு நாங்க போகவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நேசிக்காமல், அவரை விசுவாசிக்காமல் நாங்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவே முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், ஆபிரகாம் வந்து பரீட்சிக்கப்பட்டார் இல்லையா?
ஆபிரகாம் என்ன செய்தார்? பரீட்சிக்கப்பட்டார். அங்க என்ன நடக்கிறது? அங்க வெற்றி. அவருடைய விசுவாசம் அங்கு தளர்ந்து போகவில்லை. அவருடைய விசுவாசத்தை பரீட்சை பார்த்தார். அது தேவனுக்குரிய இருதயமாக இருந்தது. ஆகவே நீங்களும் நானும் தேவனுக்குரியவர்களாக, தேவனுக்கு விரும்பிய ஒரு இருதயமாக நாங்கள் இருப்போம் என்ற நிச்சயம் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, பரலோகத்துக்குரிய வாசிகளாக இருக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென், ஆமென். நன்றி சுகுமாரி. அருமையான வார்த்தை. ஆபிரகாமுடைய சரித்திரத்தை மிக அழகாக வேதாம ரீதியில விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிகவும் ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் உங்களை, உங்கள் ஊழியங்கள், உங்கள் குடும்பங்களை தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். Thank you, brother. God bless you. God bless you too. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராஜ்நாத் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் ஆண்டன் ராஜ்நாத், பிரைஸ் லார்ட். பாஸ்டர் அவர் வரும்போது ஒரு பாடலை கேட்போம். அவருக்கு அழைப்பு கொடுத்தேன், தான் வாரான்னு சொன்னார், வரவில்லை. எனவே அது வரும்போது ஒரு பாடலை கேட்போம். ஆமென், ஆமென். சிஸ்டர் ரஜினி, உங்களோட வீடியோ ஆஃப் பண்ணுங்கம்மா. Sister Rajani, please turn off your video. Thank you. Praise the Lord, bless you, brother. Pastor Anthony அழைக்க முடியுமா?
Praise Lord, Pastor Ajahn Sam. praise the Lord, மகேந்திரன் ஐயா. praise the Lord நேயர்களே. ஆமென். இன்றைய நாளே உங்களோட செய்திக்காக காத்திருக்கிறோம் பாஸ்டர். ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த செய்தியை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர். நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமீன். நாங்கள் இன்றைக்கு மனச்சாட்சியை பார்க்க போகிறோம். எங்களுடைய இருதயத்தில தேவன் மனச்சாட்சியை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த மனச்சாட்சியின்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உங்களுடைய காரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, பரிசுத்தரே, நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது. நீர்தான் பரிசுத்தர். கேரு மீன்களுக்கு சேரா மீன்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற எங்களுடைய தேவனாகிய நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை துதிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கேட்கிற காதுகளையும் உணர்வுள்ள இருதயங்களையும் கொடுத்து இந்த கடைசி காலத்தில நல் மனச்சாட்சியோடு நாங்கள் வாழ்ந்து உம்முடைய இறுதி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் யோவான் 8:7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது ஒரு பரிசேயர் சதுசேயர் ஒரு விபச்சார பெண்ணை தாங்கள் கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள் என்று சொல்லி இயேசுவிடத்துல வந்து இந்த பெண்ணுக்கு கல்லறிய வேண்டும், கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று அவர்கள் இயேசுவிடத்துல கேட்கிறார்கள். நாங்கள் யோவான் 8:7 பார்க்கும் பொழுது அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே இருந்தாள். அவர்கள் இயேசுவுக்கு முன்பாக அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களை உறுத்தியது. தாங்கள் செய்வது பிழை என்பதை இயேசுவுக்கு முன்னால எல்லோருமே வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில வாழ்ந்த மனிதர்கள். அவர்கள் ஒருவராலும் அவர்கள் எல்லோருமே ஒரு பாவம் செய்தால் கூட அவருடைய மனச்சாட்சியில பாவி என்ற கட்டக்கரையில நாங்கள் போகிறோம். எல்லாருமே ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய நீங்கள் எல்லோருமே பாவிகளாக வாழ்ந்தோம். பாவம் இல்லாத ஆதாம் ஏவாளின் சந்ததி யாரும் இல்லை, இயேசுவை தவிர. இயேசுதான் பரிசுத்தமாக பாவம் இல்லாதவராக சாபம் இல்லாதவராக பரிசுத்த சரீரத்தோடு வாழ்ந்து எங்களுக்காக எங்களை அவரை போல மாற்றும்படிக்காக அவர் பரிசுத்தமாக வாழ்ந்து எங்களை பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரிசுத்தமாக வாழும்படி எங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில நாங்கள் பரிசுத்த சரீரத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக. பாருங்கள், இந்த அவர்களால அந்த குற்றம் சாட்டினவர்களால எல்லாருமே குற்றவாளிகள். இயேசு அந்த பெண்ணை மன்னித்து இனிமேல் பாவம் செய்யாது என்று சொல்லி அனுப்புவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மனம் திரும்ப செய்கிறவர் தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல நீங்கள் உண்மையோடு
உங்களுடைய இருதய பூர்வமாக மனச்சாட்சியில உண்மையை சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய நீங்க செய்த மனச்சாட்சிக்கான காரணங்கள் எல்லாம் உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இருதயத்தில் இருக்கிற அத்தனையையும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவி விடும்படியா கேட்கும் பொழுது இயேசு உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவி உங்களை பரிசுத்த ஆவியை தந்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். மனச்சாட்சியில அவர்கள் எல்லோரும் இயேசுவுக்கு பின்னால பாவிகளாக விட்டு போனதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பெண்ணை அவர் பரிசுத்தமாக்கி அந்த பாவ மன்னிப்பை கொடுத்து அன்றைக்கு மரிக்க வேண்டிய அந்த பெண் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனச்சாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். பாருங்கள், பவுல் ஒரு சவுலாக இருந்து பல கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக தீமை செய்து வாழ்ந்தவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து இடைப்பட்ட பொழுது பாருங்கள், அவனுக்கு விளங்கிவிட்டது, முள்ளில் உதைப்பது இயேசு, நீ முள்ளில் உதைக்கிறாய், முள்ளில் உதைப்பது உனக்குத்தான் கடினம் என்று அவனோடு இடைப்பட்டு அவனை ரட்சிப்புகளை வழி நடத்துகிறார். 3 நாள் உணவில்லாமல் அவன் உபவாசத்தோடு இருந்து அப்படியாக ரட்சிக்கப்பட்டு நல் மனச்சாட்சியோடு மரிக்கும் வரைக்கும் தேவனுக்காக உண்மையோடு உத்தமத்தோடு நல் மனச்சாட்சியோடும் தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று அவன் இப்படியாக சொல்லி இறுதியாக ஓட்டத்தை முடிக்கிறான். தேவனுக்கு பிரியமான ஓட்டத்தை நல் மனச்சாட்சியோடு அவன் செய்து முடித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேயும், இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். என்னில யாரும் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது என்று தேவனுக்கு பிரியமாகவும் மனிதருக்கு பிரியமாகவும் அவன் குற்றமற்ற மனச்சாட்சியை உறுத்தும். பாருங்க, கள்ளத்தராசில நீங்க வியாபாரம் செய்தீர்களாக இருந்தால், பணத்தை தவறாக உழைப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய இருதயத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் உங்களுடைய இருதயத்துல கன்சர்னாக உங்களுடைய மனதில உங்களுக்கு தோன்றும், நான் குற்றம் செய்தவன் குற்றமற்றவன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்படித்தான் இந்த உலகத்துல நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான காரியங்கள், பிரியமில்லாத காரியங்கள் இப்படியாக எழுதப்பட்டு பாருங்கள், அவர் தான் ஜட்ஜாக வர போறார். அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டபடி பைபிளின் படி நடக்கிறவர்கள், பைபிளின் வசனத்தை ஃபாலோ பண்ணி நடக்கிறவர்கள் தேவனுக்கும் தேவனுக்கு நல் மனசாட்சியோடு நடக்க வேண்டும். மனிதருக்கு முன்பாகவும் மனிதர் குற்றம் சாட்டாத படிக்கு இருங்கிற மனச்சாட்சியை அவர்களுக்கு விரோதமாக செயற்படாதபடி அவர்களுக்கு அன்புள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தேவனங்களுக்கு கற்றுத்தருகிறார். இப்படியாக பாருங்கள், இப்படியாக பாவத்தில் வாழ்ந்த பரிசேனாக வாழ்ந்த சவுல் பவுலாக மாறி குற்றமற்றவனாக நல் மனசாட்சியுடையவனாக வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறான். இயேசுவை, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அபிஷேகத்தை அதிகரித்து அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியும், மனிதர்களுக்கும் பிரியமாக நடக்க முடியும். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது முழுக்க தேவனோடு சஞ்சரித்ததை ஜெபத்தில் தேவனோடு இணைவார். பகலில மனிதர்களுக்கு நல்ல காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்கிறவராக அவர் செயற்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர் சிறு வயதில் இருந்தது கூட அவர் தேவ தயவையும் மனித தயவையும் பெற்றவராக அவருடைய வாழ்க்கையில அவர் வாழ்ந்தார். தேவனிடத்தில் இருந்த தயவு பெற்றவராக
மனிதர்களும் அவர்களை குற்றம் பிடிக்காத அளவிற்கு அவர் பெர்ஃபெக்டாக வாழ்ந்து காட்டினார். இவர்தான் எங்களுடைய தேவன், இந்த அநாதி தேவன். மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்காக தன் உயிரை கொடுத்து இன்றைக்கும் பாருங்கள், தேவனுடைய வலது பார்சத்துல இயேசு கிறிஸ்து எங்களுக்காக, உங்களுக்காக, ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகிறார். அவரிடத்துல வரும் பொழுது அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த அறியாத காலங்களிலே செய்த பாவங்களை எல்லாம் காணாதவர் போல இருந்து எங்களை அந்த மோட்ச பாக்கியத்தில சேர்க்கிறதவனாக இருக்கிறார். வேதாகமத்தை நீங்கள் ஒரு புதிய ஏற்பாட்டை அறியாதவர்களாக இருந்தால் புதிய ஏற்பாட்டை அதிகமாக இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். யோவான் புத்தகத்தை எடுத்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனையாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்தில் உதித்து அப்ப வார்த்தையாக வார்த்தை வாழ்வாக வாழ்ந்து இயேசு காட்டினார். அவர் எங்களுக்கு அந்த வார்த்தை எங்களுக்கு கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமுமாயிருக்கிறது. பாருங்கள், அந்த வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்ள அது எங்களுக்கு தீபமாக பாதை காட்டுகிறது. இதுதான் பாதை, இயேசுதான் பாதை. வேறு எந்த பாதையும் மதங்களின் பாதையாக இருக்கிறது. அவை அந்த ஒரு பாதைகளாலே பரலோகத்துக்கு போக முடியாது. யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் யாரும் அந்த பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு தேவன் தான், அந்த ஒன்றான மெய்த்தேவன் பரலோகத்துல சியோன் மலையில இருக்கிறார். வார்கள் ஆவியாக இருக்கிறார். சாதாரண மதங்களில் இருக்கிற மக்கள் இந்த சரீர பிரகாரமாக தங்களா கைகளால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை தேடுகிறார்கள். சரீர பிரகாரமாக தேடி அந்த மெய்யான தேவனை கண்டு கொள்ள முடியாது. ஆவிக்குரிய உள்ளான மனுஷனில உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜபிக்க வேண்டும். உள்ளான இருதயத்தில ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ஜபிக்க வேண்டும். எனக்கு இறங்கும் என்று தாழ்மையாக உங்களுடைய இதயபூர்வமான ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு வெளியரங்கமாக பதில் தருகிற தெய்வம் தான் எங்களுடைய தேவன். அறை கதவை பூட்டி நீங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்கிறவராக எங்களுடைய தேவன் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு மதங்களில் எல்லாம் உங்களுடைய தெய்வங்கள் உங்களை ரட்சிக்க முடியாத தெய்வங்களாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களாக இருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம். அவர் உங்களோடு இடைப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை தந்து நீங்கள் செய்கிற பிழைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி இதுதான் வழி, இயேசுதான் வழி என்று அவர் தன்னுடைய வழியில அந்த இடுக்கமான பாதையில போகும்படியாக அவர் எங்களை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், ரோமர் 2:14 ரோமர் 2:14 நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது பாருங்கள், அவர்கள் இப்போ ஒரு கள்ள தராசு விற்கிறவர்கள், கள்ள தராசை நிறை கூடின குறைந்த தராசை ராத்தலை பாவித்து வியாபாரம் செய்பவர்கள், அவர்கள் எந்த மதத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் அவர்களுடைய இருதயத்துல தவறு செய்யும் பொழுது தேவன் உணர்த்துகிறார். இருதயத்துல சதையான இருதயத்துல எழுதி வைத்திருக்கிறார், நீ செய்வது தவறு, சரி, குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று சொல்லி அவர் எங்களுடைய எந்த மத இன மக்களாக இருந்தாலும் அவர்களுடைய இருதயத்துல சதையான இருதயத்துல எழுதி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல கல்லில எழுதி கொடுத்தார், சிலேட்டில எழுதி கொடுத்தார் கற்பனைகளை, கட்டளைகளை. பாருங்கள், இன்றைக்கு எங்களுடைய இருதயத்துல அவர் எழுதியிருக்கிறார். நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள்
தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் அவர்களுடைய சிந்தனையில இது குற்றமில்லை என்று அவர்களுக்கே தெரியும். பரிதானம் வாங்குவது குற்றம் என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் அவர்கள் உணர்த்திய உணர்வை தேவன் கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார். எந்த மனிதனும் தேவனிடத்திலிருந்து தப்பிக்க முடியாது. எல்லா மனிதர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாகத்தான் ஒரு நாள் அவர்கள் நிற்க வேண்டும். எல்லாராக இருந்தாலும் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியையை தங்கள் இருதயங்களிலே எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இருதயத்தில சதியான இருதயத்தில தேவன் எழுதியிருக்கிறார். சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இன்றைக்கு பல மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள். எங்களுடைய தேவனுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி அவர்கள் ஒளிப்பிடத்துல பல காரியங்களை செய்கிறார்கள். இந்த மதங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒளிப்பிடத்துல அந்த அந்நிய அக்கினிகளை கொண்டு வந்து தேவனுக்கு பிரியாம இல்லாத காரியங்களை நாங்கள் அரை கதவை பூட்டி விட்டு செய்கிறோம் என்று பாருங்கள் செய்கிறார்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவராக இருக்கிறார். நரகத்துல நடக்கிற அனைத்தையும் இந்த உலகத்துல நடக்கிறது அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிறதையும் பாருங்கள். அந்நிய அக்கினிக்கு அந்நிய தீபங்களை காட்டுவது எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். எப்பொழுது மக்களுக்கு விளங்கும் என்றால் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இன்னென்ன காரியங்கள்ல நீங்க தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்திருக்கிறீர்கள். ஒன்றான மெய்த்தேவனை அவருக்கு அந்த உயிருள்ள தேவனுக்கு பாருங்க, நாங்கள் உயிருள்ளவர்கள் மனிதர்கள். நீங்கள் எந்த மத இனம் இருந்தாலும் நீங்கள் உயிருள்ளவர்கள். எங்களுடைய தேவன் எப்படி ஒரு சிலையாக இருக்க முடியும் என்று காமன் சென்ஸ்லயே நாங்கள் தேவனை கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய உயிருள்ள தேவன் இந்த உலகத்துல மனிதராக வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரீரத்தோடு அவருடைய சரீரம் கூட மரிக்கவில்லை. எங்களுடைய மனிதர்களுடைய சரீரங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகிறது. பாருங்கள், சரீரங்கள் மரிக்கும் பொழுது மண்ணோடு போகிறது, அவர் இரத்தமும் மரித்து போகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தமும் மரிக்கவில்லை, சரீரமும் மரிக்கவில்லை. அவர் இன்றைக்கும் காயமுள்ள சரீரத்தோடு அவர் இன்றைக்கு பல மக்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். என்னுடைய காயத்தை அவர் பாருங்கள் மரித்து உயிர்த்தெழுந்து தோமா கூட அந்த சீடர்கள்ல ஒருவர் கூட அவர் உயிர்த்தெழுந்ததை நம்பவில்லை. நான் அவருடைய காயங்களை தொட்டு பார்த்தால்தான் நான் அவனை நம்புவேன் என்று சொல்லி இறுதி வரையும் பாருங்கள் அந்த அவர் காட்சி கொடுக்கும் வரையும் வெயிட் பண்ணி இருக்கிறார். பாருங்க, அப்படியாக அவர் வந்து இதோ தோமா என்னுடைய காயத்தை தொட்டு பார் என்று சொல்லி காயத்தை தொட்டு பார்த்து அவன் விசுவாசிக்கிறான். இப்படியான தோமாவும் பாருங்கள் இந்தியாவில போய் இயேசுவுக்காக மரிக்கிறான். இயேசுவோடு இடைப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அத்தனை சீடர்களும் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் பாருங்கள் மரித்தாலும் எங்களுடைய ஆத்துமாவை அவர் மரிப்பதற்கு முன்பாக எடுத்து அவருடைய பலிபீடத்துல வைத்திருக்கிறார். அவர் எங்களை மேய்க்கிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், ரோமர் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு தேசங்களில வாசம் செய்கிறீர்கள். பாருங்கள், எந்தெந்த தேசங்களில வாழ்ந்தாலும் அந்த தேசத்துக்கு ராஜாக்களுக்காக ஜபிக்க வேண்டும், அதிகாரிகளுக்காக ஜபிக்க வேண்டும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாருக்காகவும் நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல மேலும் அதிகாரிகள் நற்கிரிகைகளுக்கு அல்ல துர்க்கிரிகைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். பாருங்கள், எங்களுடைய இலங்கை தேசத்துல கூட பாருங்கள் அந்த அதிகாரிகளுக்கு அந்த ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்கு பாருங்கள் யுத்தத்தினாலே அத்தனை மக்களும் இறந்து போனார்கள். அவர்கள் அந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் துர்க்கிரிகைகளை செய்கிறவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், அந்த அதிகாரிகளோடு இயேசு கிறிஸ்துவின் படி என்றால்
நாங்கள் அவர்களோட பகைக்க கூடாது. அவர்கள் துர்க்கிரிகைகளுக்கு பயங்கரமாயிருக்கிறார்கள். வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. நீங்கள் ஒரு ராஜாவை பகைத்தால், போலீஸ் அதிகாரிகளை பகைத்தால், உங்களை அவர்கள் தங்களுடைய துர்க்கிரிகைகளை காட்டுவார்கள். துர்க்கிரிகைகள் தண்டனையை தருவார்கள். பாருங்கள், அதற்காகத்தான் நாங்கள் அவர்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் நன்மை செய்து வாழ வேண்டும். நன்மை செய்யும் பொழுது அவர்கள் எங்களிடத்துல இயேசுவை பார்ப்பார்கள். இயேசுவை போல நன்மை செய்யும் பொழுது நாங்கள் எதிர்த்து எங்களுக்கு ஒரு நாடு வேண்டும், எங்களுக்கு ஒரு தனி இடம் வேண்டும் என்று ஏதாவது ஒரு வன்முறையில் இறங்கினால் அவர்கள் அதிலும் பார்க்க வன்முறையில் இறங்குவார்கள் இந்த அதிகாரிகள். நாங்கள் பாருங்க, நான் மேலும் அதிகாரிகள் நற்கிரிகைகளுக்கு அல்ல துர்க்கிரிகைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் அந்த அதிகாரிகளுக்கு நாங்கள் இயேசுவை போல நன்மை செய்ய வேண்டும். அதிகாரத்துக்கு, அவருடைய அதிகாரம் துர்க்கிரிகைகள் செய்கிற அதிகாரமாக இருந்தாலும் அந்த அதிகாரத்துக்கு நாங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர்கள் பாருங்கள், அந்த தேசத்துல கடமை செய்கிறார்கள் என்று தேவன் சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, thank you Jesus. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திடு. பாருங்க, நாங்களும் தீமை செய்தால் பயந்திருக்க வேண்டும். அவங்க அதிகாரிகள் பட்டயங்களை வைத்திருக்கிறார்கள், இராணுவத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் நன்மை செய்து இயேசுவை போல நன்மை செய்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறாரே. பாருங்கள், போலீஸ் அதிகாரி, அதிகாரி ஒரு நாட்டில் இருந்தால் அவர்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் விட வேண்டும். நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் பைபிளில கற்றுத் தருகிறார். ஆனா எங்களுக்கு பாருங்கள், தேவாதி தேவன் தான் அவர்கள் எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவர் அவர் தான். எங்களுடைய தேவன், தேவாதி தேவன். அவரிடத்துல நாங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற பொறுப்பை கொடுத்துட வேண்டும். பாருங்கள், அவர்கள் அந்த வேலை செய்கிறவர்கள் அந்த நாட்டில ஒரு நீதியை செலுத்துகிறவர்களா செய்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனச்சாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியை கொடுக்கிறீர்கள். அவர்கள் வரி கொடுக்கிற அந்த தேசத்து அதிகாரிகளோடு நாங்கள் நன்மையை செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. 1 கொரிந்தியர் 8:6 நாங்கள் பார்க்கும் பொழுது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பாருங்கள், எங்களுடைய தேவன் ஒன்றான மெய்த்தவன், கர்த்தரே மெய்யான தேவன். ஒரே ஒரு தேவன் தான் மெய்யான தேவன், உயிருள்ள தேவன், ஒரே ஒரு தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ளவராக ரட்சகர், அவர் உயிருள்ளவராக. மதங்களில் உயிருள்ள எதையுமே பார்க்க முடியாது. எல்லாம் செத்த சடங்குகளாக, இப்படியாக ஒரு செத்த காட்சிகளாக, மரித்த உயிரினங்களாக, ஒரு பிசாசின் கிரிகைகளை காண்பிக்கிற, தீமையை காண்பிக்கிற மிருகங்களாக அவர்களுடைய தெய்வங்களை அவர்கள் வணங்குவதையும் பாருங்கள். ஒரு சென்ஸ் இல்லாத மூதாதையர்கள் செய்த தவறுகள், பிசாசின் பெட்டியில் அடிமைப்பட்ட மக்கள் செய்த காரியங்களை இன்றைக்கும், இந்த மூட நம்பிக்கைகளை இன்றைக்கும் வைத்து ஒரு தீமையை வருவைத்து கொண்டு வாழுகிறார்கள். தேவன் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கு நாமம் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. இந்த உலகத்தை படைக்கும் பொழுது தேவனும் இயேசுவும் தகப்பனும் மகனுமாக இருக்கிறார். இயேசு செல்ல பிள்ளையாக, இந்த நீதிமொழிகள் 8
இதுல நீங்கள் வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால் இந்த உலகத்தை அவர் வானத்தை உருவாக்கும் பொழுது இந்த சமுத்திரத்தின் எல்லைகளை வட்டமிடுகையில அந்த மூலக்கல்லை வைக்கும் பொழுது எல்லாம் நான் அவருடைய செல்ல பிள்ளையாக அவரோடு கூட இருந்தேன் என்று சொல்லி இயேசுவும் தேவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். இப்படியாக தேவனோடு இருந்த இயேசு இந்த 2025 ஆண்டுகளுக்கு உண்டாக மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து பரிசுத்தமாக வாழ்ந்து ஒரு பாவம் கூட செய்ய வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் மூலமாய் நாமம் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி பலவீனமாயிருப்பதால் அசூசிப்படுகிறது. பாருங்கள், விக்கிரகத்துக்குரியவைகளை அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு விக்கிரகத்துல வணங்குகிறவர்களுக்கு அந்த ஞானம் இருக்காது, புத்தி இருக்காது, அறிவு இருக்காது. என்னை உருவாக்கின தேவன் நிச்சயமாக ஒரு உயிர் உள்ள தேவனாக இருக்க வேண்டும், தெய்வமாக இருக்க வேண்டும், மெய்த்தேவனை நான் வணங்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு அறிவில்லாமல் அவர்கள் அசூசிப்படுகிறது. 1 கொரிந்தியர் 8:10 1 கொரிந்தியர் 8:10 எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்து இருக்க ஒருவன் கண்டால் பலவீனமாயிருக்கிற அவனுடைய மனச்சாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிறதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? நாங்கள் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவுகளை கிறிஸ்தவர்கள் உண்ணக்கூடாது. இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கடையில விற்கிற இந்த உணவை நாங்கள் பணம் கொடுத்து வாங்கும் பொழுது அதை உட்கொள்ள முடியும். யாராவது உங்களுக்கு இது இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் அதை உண்ணக்கூடாது. அவர்கள் அப்படி ஏதாவது சொல்லாமல் தந்தால் அவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இது படைக்கப்படவில்லை என்ற ஒரு உணர்வு இருந்தால் அதை உட்கொள்ளலாம். நீங்கள் ஜெபித்து விட்டு பாருங்கள். சில கிறிஸ்தவர்கள் அந்த விக்கிர ஆராதனை கோயில்களில் போய் படைக்கப்பட்டதை உட்கொள்ளுகிறார்கள். பாருங்கள், இப்படி அவருடைய மனச்சாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிறதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? மனச்சாட்சியில நாங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். நாங்கள் 2 கொரிந்தியர் 4:2 வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கு எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம். வசனங்களை நாங்கள் புரட்டாமல் தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வசனத்தின்படி வசனத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. விசுவாசம் நாங்கள் எங்களுடைய தேவன்ல உறுதியாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஏதாவது என்னுடைய மனச்சாட்சியில ஒரு நல் மனச்சாட்சி உள்ளவனாக, குற்றமில்லாத மனச்சாட்சி உள்ளவனாக, உமக்கு பிரியமான மனச்சாட்சி என்னுடைய மனச்சாட்சியில வரும்படியாக, நான் செய்த தவறுகளை மன்னிக்கும்படியாக இந்த நேரத்துல நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய புதிய உமக்கு பிரியமான நல் மனச்சாட்சி எனக்கு தாரும் என்று கேளுங்கள். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உமை அறியாத காலங்களில நாங்கள் இப்படியான தவறான மனச்சாட்சிகள்ல வாழ்ந்திருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களை மன்னித்து எங்களை நல் மனச்சாட்சி உள்ளவராக எங்களை மாற்றி இருக்கிறீர். இன்றைக்கு இந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் தவறான மனச்சாட்சிகள்ல துர் மனச்சாட்சியில இப்படியான பாவத்துல குற்றமுள்ள மனச்சாட்சியில வாழுகிற ஒவ்வொரு மக்களை வரும் காலங்களில் இருதயத்தில நல் மனச்சாட்சி உள்ளவர்களாக சஞ்சலமற்ற சமாதானமான மனச்சாட்சியோடு வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பழைய காலங்களில செய்த இந்த தவறான மனச்சாட்சியில வாழ்ந்த காலங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய உணர்வோடு நான் எனக்கு முன்னால உயிருள்ள தேவன்,
என்னுடைய காரியங்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார். நான் செய்கிற அத்தனை யார் அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு தெரியாமல் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். நாங்கள் எப்பொழுது நல் மனசாட்சி உள்ளவர்களாக இந்த தேசத்துல வாழ்ந்து, நீர் எப்படி நன்மை செய்கிறவர்களாக சுற்றி தெரிந்து நன்மனசாட்சியோடு வாழ்ந்தீர், அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தீமைக்கு எதிர்த்து நிற்க, பாவத்துக்கு எதிர்த்து நிற்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் தந்து, சுகம் தந்து, ஆசீர்வாதம் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு பிரியமாக வாழ உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து சுத்த மனச்சாட்சியோடு ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.